ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சென்னையில் வந்திருக்கிறது ராஜ் பைக்ஸ் தான். இந்த பைக் ஷாப்பை ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஏப்ரல் ஹாஃப் மந்த்துக்கு மேலே என்ன பைக் கலெக்ஷன் இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே இல்லாத பைக்ஸ் கவுண்டே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா பைக் மாடலுமே இவங்க அவைலபிளாக வச்சுருப்பாங்க. அதுவும் ஒவ்வொரு பைக் மாடல்லையும் கிட்டத்தட்ட 20லேருந்து 30 பைக் கவுண்ட் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்கூட்டி பார்க்குறோம். இதிலே பார்த்தாலும் எவ்வளோ கவுண்ட் இருக்குன்னு பார்த்தா தெரியும். பின்னாடி பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் தண்டர்பேர்ட் இருக்குது, அதுக்கடுத்து ராயல் என்ஃபீல்ட் பைக் இருக்குது, பல்சர் 220 இருக்குது, 150 இருக்குது, 180 இருக்கு, அடுத்து ஸ்கூட்டி இருக்கு. இப்படி இங்க ஏகப்பட்ட வெரைட்டி பைக்ஸ் எல்லாமே A to Z இவங்ககிட்ட அவைலபிளா இருக்கும். எல்லா பிராண்ட்லயும் இவங்ககிட்ட கிடைக்கும். நீங்க கேட்குற லோ பட்ஜெட் மாடலா இருக்கட்டும், பிரீமியம் மாடலா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் மாடலா இருக்கட்டும், எல்லா மாடலுமே இவங்ககிட்ட அவைலபிளா இருப்பாங்க. சில மாடல்ஸ்லாம் மைலேஜ் கொடுக்க பைக்கா கேட்டிருப்பீங்க, அந்த மாடலுமே இவங்ககிட்ட அவைலபிளா இருக்கும். நீங்க டைரக்டா வந்தீங்கன்னா இங்க ஒரு பைக் மாடல்ல கிட்டத்தட்ட கவுண்ட் 50 to 60 கவுண்ட் பார்க்கலாம். அந்த அளவுக்கு பைக் கலெக்ஷன் நிறைய அவங்ககிட்ட இருக்கும். என்ன பைக் வேணுமோ நீங்க சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிட்டு போற மாதிரி தான் இருக்கும். சில இடத்துக்கு போனீங்கன்னா பைக் பார்ப்பீங்க, வேற பைக் எது இருக்கான்னு கேட்பீங்க, அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் இங்கே வேற பைக் இருக்கான்னு கேட்க வார்த்தையே இருக்காது. ஏன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய பைக் மாடலே நிறைய கவுண்ட் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்கும். நீங்கள் பைக் பார்த்துட்டு எடுத்து போகிற மாதிரி தான் இவங்க வச்சிருக்கும் செய்வாங்க. எல்லாமே உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷனில் இருக்க மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்தாலே தெளிவாக தெரியும். எந்த ஒரு ஸ்க்ராட்சு டென்ட்டு பழைய பைக் மாதிரி மாடல் அப்படி எதுவுமே தெரியாது பாருங்கள். எல்லாமே ஷோரூமில் புது ஷோரூமில் பைக் எப்படி விட்டுருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இவங்க பைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் பண்ண வீடியோலும் சரி, இந்த வீடியோலும் சரி, பைக்கோட இண்டிவிஜுவல் ப்ரைஸ் எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா நிறைய பைக் வச்சிருக்கனால 1 by 1 மாடல் ப்ரைஸ் டீடைல்ஸ் நம்மளால சொல்ல முடியாமல் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள், இல்லை நான் கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன பைக் வேணும்னு சொன்னீங்கன்னா அது என்ன மாடல் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது, என்ன ப்ரைஸ் இருக்குன்னு எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. இதை தவிர இவங்ககிட்ட ஸ்கூட்டிலேயே கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேலே பைக்ஸ் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் டேரெக்டாக ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். பைக் எடுக்கீங்களோ எடுக்கலையோ ஒன் டைம் விசிட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு இவங்களோட கலெக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு வச்சிருக்காங்க, சென்னை மார்க்கெட்லேயே இவங்களோட பிரைசிங் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத ஈஸியா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுபோக நான் சொன்னதுதான் ஒவ்வொரு பைக் மாடலையும் கவுண்ட்ஸ் அவைலபிள் அதிகமாகவே வச்சிருப்பாங்க. இவங்களோட எக்ஸாக்ட் லொகேஷன் டீடைல்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல. தேவைப்படுற மக்கள் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க யூஸ்டு பைக் சென்னையில இருந்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ராஜ் பைக்கை ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க. இங்க இருக்க பைக் கலெக்ஷன் வேற எந்த ஷோரூம்லயும் அந்த அளவுக்கு வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா கலெக்ஷன்ஸே இவங்ககிட்ட நிறைய இருக்கும். என்ன பைக் மாடல் கேட்டாலும் சரி, பல்சர்ல என்ன மாடலுக்கு பஜாஜ் கேட்டாலும் சரி, NS கேட்டாலும் சரி, அதுக்கடுத்து நீங்க வேற R15 மாடல் கேட்டாலும் சரி, டியூக் மாடல் கேட்டாலும் சரி, புல்லட் கேட்டாலும் சரி, என்ன நீங்க கேட்டாலுமே இவங்க கிட்ட குடோன் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். நீங்க டேரக்டா ஷோரூம்லயும் போய் பார்த்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன காம்ஸ் இருக்கும், அதுக்கடுத்து அப்பாச்சி காமிக்கிறேன், எல்லாத்துலயும் கவுண்ட் நீங்க பார்த்துக்கலாம் எத்தனை இருக்கு அப்படிங்கறத. நிறைய கவுண்ட்ஸ் இங்க வச்சிருப்பாங்க. நீங்க எப்பவுமே வந்தாலுமே நீங்க பைக் பார்த்துக்கலாம். எல்லாமே ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கு. டெஸ்ட் டிரைவ் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச பைக்கை நீங்க ரெடி டு டிரைவ் எடுத்துட்டு போகலாம். இவங்க புக் டாக்குமெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே இவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. பிளஸ் உங்களுக்கு EMI ஃபெசிலிட்டி வேணும்னா அதுக்குமே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க சென்னை லொகேஷன்ல இருந்தீங்கன்னா. ராஜ் பைக்கோட ஷோரூம் பிரான்ச்சஸ் நிறைய இடத்துல இருக்கு. நம்ம ஒன் ஆஃப் த பிரான்ச்சை நம்ம பண்ணிட்டு இருக்கோம், வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். அதுல பைக் கலெக்ஷன் நீங்க பார்த்தீங்க, இது ஒன் சைடு நம்ம பார்த்துருக்கோம். இதை தாண்டி அந்த ஸ்டைலில் நிறைய பைக்ஸ் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும், அவைலபிளாக இருக்கும். மைலேஜ் கொடுக்க பைக்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும். லோ பட்ஜெட் பைக்ஸாக இருக்கட்டும், ஹை பட்ஜெட் இருக்கட்டும், எல்லாமே இருக்கும். நீங்கள் உங்கள் பைக்கை எக்ஸ்சேஞ்ச் கொடுத்து இவங்கள்ட்ட பைக் வாங்க நினைச்சாலுமே அதுவும் உங்களுக்கு அவைலபிள் வச்சிருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பட்ஜெட்டில் பைக் எடுத்துகிட்டு போகிறது இருக்கும். இதை தவிர வீடியோவில் பார்க்குற பைக்ஸோட ப்ரைஸ் டீடைல்ஸ், எக்ஸாக்ட் டீடைல்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்க, இல்லை ஒன் டைம் விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு சூப்பரான பட்ஜெட்ல பைக் எடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு இந்த ராஜ் பைக்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம பேஜை இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் எல்லாம் நம்ம பேஜில் மாப்பிள மச்சான் பேஜில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ்ல எதுவும் சேஞ்சஸ் பண்ணணும், உங்களோட சஜஷன் என்னவோ அதை கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அடுத்து நல்ல வீடியோஸ் நம்ம கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.